இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இயேசுவை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்மத்திலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்முடைய மிஷினரி வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த நாளிலும் கூட மிஷினரிடத்தில் சில காரியங்களை உங்களுக்காக நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் பிரேஸ் லார்ட் பிரதர், நீங்கள் ஊழியத்துக்கு எப்படி போனீங்க, எங்கேருந்து போயிருக்கிறீங்க? என்னுடைய பேர் டிக்சன். என்னுடைய சொந்த ஊர் ஆழ்வாந்துல்கப்பட்டி. அங்கே தான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன். பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்ட பின்பு வேலை தேடினேன். அதற்கு பின்பு ஒரு நல்ல கம்பெனி வேலை கிடைத்தது. அது கர்த்தருடைய ஜெபத்தாலும் கிருபையாலும் கிடைத்தது. அதன் பிறகு பல வாழ்வை கூடுகளிலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். அப்பொழுது ஒரு கூடுகையிலே யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே என்னை முழுவதுமாக ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அதன் பிறகு நான் தற்போது பாந்தர்கோடா, மகாராஷ்டிராவிலே பாந்தர்கோடா என்ற ஊரிலே குடும்பமாக கடந்த 5 வருடங்களாக வெஸ்டர்ன் இந்தியா மிஷனோடு இருந்து ஊழியம் செய்து வருகிறோம். சரி, அந்த பணித்தலங்களில் மக்களை குறித்து என்ன சொல்லலாம்? அதாவது அந்த யோத்துமால் மாவட்டத்தில் காணப்படுகிற மக்கள்னு பார்த்தீங்கன்னா கோண்டி, கொலாமி, பஞ்சாரி, தெலுங்கு மற்றும் மராட்டின மக்களும் உண்டு. குறிப்பாக நாங்கள் ஆதிவாசி மக்கள் கோண்டி, கொலாமி, பஞ்சாரி இவர்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியத்தை குடும்பமாக நிறைவேற்றி வருகிறோம். அங்கே ஊழியங்களை செய்யும்போது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஊழியத்தில் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டனர். நிறைய புது கிராமங்களில் சுவிசேஷத்திற்கு நல்ல மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருப்பார் என்கிற நம்புகிறேன். அப்படி ஏதாவது அற்புதங்களை குறித்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஆண்டவர் பலத்த கிரிகளை பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை ஒரு சின்ன செபத்திற்கு அங்கே செய்து வருகிறார். ஒரு சில சாட்சிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாங்கள் இருக்கிற கிராமம் பிம்பிரி. அங்கே கர்த்தரோட கிருபையால் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அங்கே எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல நிரஞ்சன் என்கிற ஒரு நபர் இருக்கார். அவர் எப்பவும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பார். குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு யார் கூடயாவது வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார். நாங்கள் ஊழியத்துக்காகவும் ஆலயத்துக்கு கிளம்பி போகும்போது அவர் எங்களை முறைப்பார், ஏதாவது பேசுவார். நான் அவருக்காண்டி ஜெபிச்சுக்கிடுவேன், எதுவும் சொல்ல மாட்டோம். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அந்த குடிப்பழக்கத்தினால குடலில் வைத்த பகுதியில் குடல் வாழ்வு ஏற்பட்டது. அதனால் நிறையா மருத்துவமனைக்கு போனார். அங்கேயும் எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. கடைசியாக இவங்க ஜெபம் பண்ணாங்களே, இயேசுங்கிற தெய்வம் இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டு நேராக அவரே எங்கள் வீட்டுக்கு எனக்காக ஜெபித்துக்கொள்ளுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவர் இந்த நிமிஷத்துலேயே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி அவருக்காக நாங்கள் அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் ஜெபித்தோம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு வாரத்திலே அவருக்கு நல்ல சுகம் கிடைச்சது. இப்போ சர்ச்சுக்கு வராரு. இயேசு தான் என்னோட தெய்வம்னு சொல்லி அவர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமாண்ணே. அப்போது நீங்கள் அங்குள்ள கிராமங்களில் எத்தனை கிராமங்களில் ஊழியம் செய்கிறீங்க? அங்கே எத்தனை சர்ச்சு இருக்குது? இன்னும் அங்கே தேவைகள்லாம் என்ன இருக்குது? அதாவது பாந்தர்கோடா பகுதியில் கிட்டத்தட்ட நாங்கள் 20 கிராமங்களில் நாங்கள் சுவிசேஷ பணியை செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, நாக்பூர் பக்கத்தில் கராஞ்சா என்கிற பகுதியில் ஒரு 15 கிராமங்கள் இருக்குது. அங்கேயும் நாங்கள் ஆண்டோடைய பணியை செய்து வருகிறோம். என்னோடு கூட 3 சுதேச ஊழியர்கள் இணைந்து இந்த மிஷினரி ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அப்போது ஒரு இடத்துல நீங்கள் சர்ச்சு கட்டியிருக்கிறீங்க, மற்ற இடங்களில் எப்படி வகையான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது? அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிம்பிரி என்ற பகுதியில் ஆலயம் இருக்குது. அங்கே நம்ம ஞாயிறு ஆராதனை நடத்துவோம். மற்ற நாட்களில் அந்த கிராமங்களை சந்தித்து இரவு கூடுகை, பெண்கள் கூடுகை, சிறுவர் கூடுகை அப்படி நடத்தி வரோம். அதுபோக கராஞ்சா என்ற பகுதியில் இப்போ தான் ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு எடுத்து அங்கே ஞாயிறு ஆராதனை உபவாச கூடுகையை நாங்கள் நடத்தி வரோண்ணே. இனிமேல் அடுத்ததாக அந்த ஊழியத்தில் இனிமேல் என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் திட்டம் போட்டு வச்சுருக்கிறீங்க? அதாவது வருகின்ற நாட்களில் அந்த பாந்தர்கோடா பகுதியை மையமாய்த்து மற்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் கிளை சபைகளை அமைத்து அங்கே ஒரு ஊழியரை நிறுவி அந்த சபையை பார்க்குற மாதிரி பொறுப்படுத்துகிற மாதிரி நாங்கள் ஆலோசனை செய்து வரோம். அது மட்டுமல்ல, சிறுவர் ஊழியம், பெண்கள் ஊழியம் அதுலேயும் நாங்கள் ஈடுபடுத்திக்கிடலாம்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். சரி, நம்முடைய நேயர்களுக்கு நம்ம ஜெப குறிப்பு சொல்லணும்னா உங்களுடைய பணித்தளத்துலேருந்து என்னென்ன காரியங்களை சொல்லலாம்? முக்கியமாக சொன்னீங்கன்னா, அங்கே எதிர்ப்புகள் நிறையா இருக்குது.
நாங்கள் போகின்ற கிராமத்தெல்லாம் நீங்கள் இங்கே வரக்கூடாது, நாங்கள் வேறு மதப்படி இருக்கோம், அதனால் இயேசுங்கெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் காணப்படுது. ஸோ எதிர்ப்புகள்லாம் மாறி ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு கொடுக்கும்படியாக செபிங்க. அதே மாதிரி பணித்தளத்தில் அநேக தேவைகள் உண்டு. சிறுவர் ஊழியத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு புக்ஸு, ட்ராக்ஸு, அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுப்போம், பரிசு பொருட்கள் வசனம் சொன்னால் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி சிறுவர் ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சிறுவர்கள் தான் நாளைய தூண்கள், அந்த சபைக்கு நிற்பாங்க. ஸோ அந்த பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும், அதற்காக ஜெபித்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஊழியரின் பாதுகாப்பு, நிறைய அந்த கிளைமேட்டு கால சூழ்நிலை அவங்களுக்கு அநேக வியாதிகள் வருது, நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஸோ அதற்காகவும் ஜெபித்துக்கொள்ள முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. அவங்க எந்த வகையான பாவங்களில் அடிமையாக இருக்கிறாங்க, எதுலேருந்து விடுதலையாகி வராங்க அவங்க அந்த மக்கள்? குறிப்பாக பரவலாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் கரான்னு சொல்லி ஒரு விதமான தம்பாக்கு, அதுதான் எல்லாரும் சிறியவர், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதே தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த கராங்கிற ஒரு தம்பாக்குக்கு அவங்க அடிமையாக இருக்காங்க. அது மட்டுமல்ல, குடி, நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. மதுபானம். ஆமாம், மதுபானம், அந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க. பெண்கள் தான் வேலைக்கு போவாங்க, ஆண்கள் எப்போவும் மதுபானம் வந்துட்டு வீட்டிலே தான் இருப்பாங்க. நீங்கள் பெண்கள் தான் போய் வயல் வேலைக்கு போய் வேலை பார்த்து அந்த குடும்பத்தை நடத்தி வராங்க. ஸோ இந்த விதமான 2 விதமான ஒரு அடிமைத்தனம் அங்கே இருக்குது. இதுவும் மாறுபட்டுன்னு அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நேயர்களே. இந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக ஆலயம் இல்லாத இடங்கள் ஏராளமாக இருக்கிறது. அநேக மிஷினரிகள் தேவை. அதற்காக ஜெபிக்கும்படியாய், உங்களால் ஏந்த உதவிகளை செய்யும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளிலே நம்முடைய சகோதரர் டிக்சனை சந்தித்து அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டோம். இந்த காரியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கவும் தாங்கவும் முன் வரும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் அநேக சிறுவர் ஊழியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். மே மாதங்களில் VBS ஊழியங்கள் மூலமாக ஏராளமான சிறுவர்களை கிராமங்களில் சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான தேவைகளும் உண்டு. உங்களால் முடிந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வறுமையே ஆனால் நீங்கள் இந்த காரியங்களுக்காக உதவி செய்யலாம். இதற்காக அதிகமாய் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஜெபிக்க நம்முடைய மிஷினரிகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்து கிராமங்களிலே பலத்த விடுதலையை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இயேசுவை நோக்கி என்கின்ற அந்த நிகழ்ச்சிகளே மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மால் மாவட்டத்திலே பாண்டவர்குடா என்கின்ற பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் டிக்சன் தன்னுடைய பணித்தளத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். இன்னும் அநேக பணித்தளங்களிலே ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, குறிப்பாக நம்முடைய தமிழ் மிஷினரிகளுக்காக, அங்கே ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட சுதேச மிஷினரிகளுக்காக, அந்த பகுதியிலே வாழுகின்ற விசுவாசிகளுக்காக கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட இந்த ஊழியங்களை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய பங்கையும் கொடுக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சியினுடைய திரையிலே வரக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு எப்படிப்பட்ட உதவிகளை செய்யலாம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். த வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் என்பது பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியிலே கணிதத்துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற டாக்டர் ஜெயக்குமார் அவர்களாலே ஆரம்பிக்கப்பட்டு 2 மாநிலங்களிலே மிகவும் சிறப்பாக ஆண்டவருடைய பணி செய்யப்பட்டு வருகிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. 2 முறை அந்த பணித்தளங்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய அற்புத கரம் அந்த பகுதியிலே இருப்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த ஊழியத்திலே நீங்களும் இணைந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவை நோக்கி என்கின்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறது, வழிநடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகின்ற வசனங்கள் எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஏன் இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக பல தலைப்புகளிலே நாம் வேதத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவை நோக்கி நாம் ஏன் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கேள்விக்கு ஒரு விடையை இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒரு வழியாக இருக்கிறார். He is the way. இயேசுவை நோக்கி நாம் ஏன் செல்ல வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்றால், நானே வழியாக இருக்கிறேன். இன்றைக்கு உலகத்திலே அநேக வழிகள் உண்டு. வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தோமானால் வேதம் 2 வழிகளை சொல்லுகிறது. ஒன்று ஜீவனுக்கு உண்டான வழி, இன்னொன்று மரண வழி. ஜீவ வழி, மரண வழி. நாம் எந்த வழியிலே பயணிக்கப் போகிறோம்? இதுதான் நமக்கு முன்பாக எழுந்து நிற்கிற ஒரு கேள்வி. ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வழி அல்லது எந்த பாதை சரியான பாதை என்று விசாரித்து நாம் செல்கிறோம். வேதாகமத்திலே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று விசாரித்து நல்ல வழியிலே நடவுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொதுவாகவே நாம் பயணிக்கின்ற பாதை அது சரியான பாதையாக இருக்க வேண்டும். அது நம்மை நாம் போக வேண்டிய இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே வெளியூருக்கு செல்லுகின்ற பொழுது கூகுள் மேப் என்கின்ற ஒரு ஆப் நம்முடைய அலைபேசியிலே நாம் பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கிறோம். அதிலே நாம் செல்ல வேண்டிய ஊர் அல்லது இடத்திற்கு போக வேண்டிய பாதை எது என்று நாம் கேட்டால் அது நம்மை இந்த இடத்திற்கு இப்படியாக செல்ல வேண்டும் என்று வழிநடத்துகிறது. பல நேரங்களிலே அந்த கூகுள் மேப் மூலமாக நாம் செல்லக்கூடிய வழி ஒருவேளை அந்த இலக்கை அடைந்தாலும் அது பல இடங்களை சுற்றி அது அந்த இடத்தை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் கால விரயம், தேவையற்ற மனக்குழப்பங்கள், இப்படி பல விஷயங்கள் இந்த கூகுள் மூலமாக நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைவதற்கு பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். இங்கே நமக்கு முன்பதாக, நம்முடைய உலக வாழ்க்கைக்கு முன்பதாக 2 வழிகள் உண்டு. ஒன்று நரகத்துக்கு போகின்ற வழி, அது மரண வழி. மற்றொன்று பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு செல்லுகின்ற வழி, அது ஜீவ வழி. இந்த 2 வழிகளிலே எந்த வழியை நாம் தீர்மானிக்கப் போகிறோம் அல்லது தெரிந்து கொள்ளப் போகிறோம்? அதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து சொல்கிறார்,
இந்த யோவான் 14வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நாம் நித்திய காலமாய் தங்குவதற்கு ஒரு பெரிய வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு வாசஸ்தலத்தை நமக்கென்று அங்கே ஆயத்தப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். 3வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அறைந்து கொலை செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். பல இடங்களிலே அவர்களோடு கூட அவர் உணவு அருந்தினார், அவர்களோடு கூட பேசினார். அதற்கு பின்னர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே தம்முடைய பிதாவினுடைய வாசஸ்தலத்திலே நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். ஆயத்தம் பண்ண போயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். பிதாவோடு கூட தான் வசிக்கின்ற அந்த இடத்திலே நாமும் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு திரும்ப வந்து சேர்த்து கொள்ளுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் பிதாவினிடத்திலே கடந்து போயிருக்கிறார். மீண்டுமாக வருவார். 2வது முறையாக இந்த பூமிக்கு வருவார். வரும்பொழுது நம்மை அவரோடு கூட வாழும்படியாக பிதாவினுடைய வாசஸ்தலத்திலே நாம் இருக்கும்படியாக அழைத்து செல்ல வரப்போகிறார். நாம் அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட நாம் நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த வாசஸ்தலத்திற்கு ஒரே ஒரு வழி உண்டு. அந்த வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற வழி, அந்த வழியை தவிர சொர்க்கத்திற்கு பரலோகத்திற்கு போவதற்கு வேறு வழிகள் இல்லை. எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நாம் சொர்க்கத்திற்கு, தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு செல்ல முடியும். அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால், பரலோகத்தை அடைய வேண்டுமானால், இயேசுவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மூலமாகத்தான், அவருடைய வழியாகத்தான் நாம் பரலோகத்தை, சொர்க்கத்தை அடைய முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி.
அவர் மூலமாகத்தான் நாம் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும், சொர்க்கத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா, சொர்க்கத்துக்கு போகணுன்னா நமக்கு ஒரே ஒரு தகுதி வேண்டும். அது என்ன தகுதி? இங்கே வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆம், அந்த பரலோகத்திற்கு, அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னாச்சுன்னா நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்த அந்த இயேசுவை மாத்திரம்தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த இயேசுவை தவிர நமக்கு ரட்சிப்பு வேறு எதுவும் தராது, யாரும் தர முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி. பரலோகத்துக்கு போகணுன்னா, சொர்க்கத்துக்கு போகணுன்னா இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவருடைய வழியாக நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மாத்திரமே அந்த பரலோகத்திற்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு வாஞ்சை என்ன என்றால், இந்த உலக ஓட்டம் முடிந்த பின்னர், இந்த உலகத்திலே நான் மரணத்தை சந்தித்த பின்னர், அதற்கு பிறகும் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை எனக்கு நரகத்தில் இருக்கக்கூடாது, மாறாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், பரலோகத்தில் இருக்க வேண்டும். அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு என்கின்ற வழி. அந்த வழியிலே கடந்து செல்லும் பொழுது மாத்திரமே பரலோகத்தை நாம் அடைய முடியும். அந்த வழியாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். சிலுவையிலே எனக்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறோமோ அப்பொழுது மாத்திரமே பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக, பரலோகத்திற்கு உரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அந்த இயேசுவை நோக்கி நாம் பயணிப்போமா? இயேசுவை நோக்கி நாம் வருவோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட வாழும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சொர்க்கத்திற்கு நாங்கள் வர வேண்டுமானால், பரலோகத்தின் அந்த வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீரே வழி என்பதை உணர்ந்து கொண்டோம். உம்மாலையன்றி ரட்சிப்பு இல்லை. அந்த பரலோகத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டுமானால் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய வழியாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொண்டோம். இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து தந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே சிலுவை அண்டையிலே வருகிறோம். ஆண்டவரே, சிலுவையிலே நீர் சிந்தின அந்த இரத்தம், உம்முடைய இரத்தம், பரிசுத்த இரத்தம், பாவத்தை கழுவுகிற இரத்தம், அந்த இரத்தம் எங்கள் மீது பூசப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே, உம்மாலை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்மொழியாய் பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீரே வழி என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி பார்த்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினோடுமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.
மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால்.